அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டுல எல்லாருக்கும் பயன்படுற மாரி ஒரு விஷயத்த தான் இந்த வீடியோல நான் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். அதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல நம்ம 3 டைப் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சிலபஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய கவர்ன்மெண்ட் ஸ்கூல். தமிழ் மீடியத்துல படிக்கக்கூடிய கவர்ன்மெண்ட் ஸ்கூல். ஓகேவா? 2வது என்ன பண்றாங்க? இங்கிலீஷ்ல படிக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அப்ப இங்கிலீஷ்ல படிக்கிற மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பிரைவேட்டா தான் நமக்கு இருக்குது. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ ஸ்கூல். சிபிஎஸ்இ ஸ்கூல் நமக்கு எல்லாமே நமக்கு பிரைவேட்டா தான் இருக்குது. கேந்திர வித்யாலயா இருக்குது. பட் நமக்கு மோஸ்ட் ஆஃப் த 90% ஸ்டூடண்ட் பார்த்தீங்கன்னா பிரைவேட்டா தான் நமக்கு படிக்கிறாங்க. ஓகேவா? அப்ப நமக்கு 3 டைப் இருக்குது. ஒன்னு தமிழ்நாடு சிலபஸை ஃபாலோ பண்ணக்கூடிய அரசு பள்ளி. ஓகே. 2வது என்னது? தமிழ்நாடு சிலபஸை ஃபாலோ பண்ணக்கூடிய மெட்ரிகுலேஷன் மேக்ஸிமம் பிரைவேட் ஸ்கூல் தான். சிபிஎஸ்இ மேக்ஸிமம் பிரைவேட் ஸ்கூல் தான். இந்த 3 சிஸ்டத்துல யாரால நீட் ஜேஇ ஈஸியா கிராக் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சிலபஸை ஃபாலோ பண்ணக்கூடிய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட் தான் மோர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ் பர்சன்டேஜ் தான் இருக்குது. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிபிஎஸ்இ பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி எடுத்துப்போம். கெமிஸ்ட்ரியில் 11th உங்களுக்கு 9 சாப்டர் இருக்குது. 10th 12th பார்த்தீங்கன்னா ஒரு 10 சாப்டர் இருக்குது. அப்போ 9 + 10 நமக்கு இருக்குது 19 சாப்டர் தான் நமக்கு இருக்குது. மொத்தமே 19 சாப்டர் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் நீட் ஜேஇ சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே 29 சாப்டர் இருக்கும். இல்லை சார் இங்கே 19 சாப்டர் அங்கே பிரித்து கொடுத்துருப்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. சாலிட் ஸ்டேட் அங்கே இருக்கும், இங்கே இருக்காது. ஹைட்ரஜன் சாப்டர் அங்க இருக்கும், சிலபஸ்ல இருக்கும். இங்க சிபிஎஸ்ல இருக்காது. பி பிளாக் எலமெண்ட்ஸ் அங்க இருக்கும், நீட் ஜேஇ சிலபஸ்ல இருக்கும். சிபிஎஸ்ல இருக்காது. ஓகேவா? அப்போ 10 சாப்டர் காணும். அந்த 10 சாப்டர் அவங்க என்ன பண்ணணும்? தனியா பிரைவேட் ஸ்கூல்ல போய், அதாவது பிரைவேட் கோச்சிங் சென்டர் போய் தான் படிச்சாகணும். அப்ப சிபிஎஸ்இ படிக்கிறவங்க பாதி தான் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, பாதி பிரைவேட் ஸ்கூல் பிரைவேட் கோச்சிங் போயே ஆகணும். ஓகே, இஸ் கரெக்ட்? ஆனா தமிழ் மீடியம் இந்த தமிழ்நாடு சிலபஸ் ஃபாலோ பண்றவங்க அந்த 29 சாப்டர் இருக்குது. அங்க இருக்கிற சாலிட் ஸ்டேட் இங்கேயும் இருக்கும், அங்க ஹைட்ரஜன் இங்கேயும் இருக்கும், பி பிளாக் எலமெண்ட்ஸ் இங்கேயும் இருக்கும். அப்போ நீட் ஜேஇ சிலபஸும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிலபஸ் தான் கரெக்டாக மேட்ச் ஆகும். அதுக்கு என்னென்ன கண்டென்ட் தேவையோ எல்லா கண்டென்ட்டுமே எங்கே இருக்குது? தமிழ்நாடு சிலபஸில் இருக்குது. அப்போ யார் நீட் ஜேஇ ஈஸியாக கிராக் பண்ண முடியும்? அந்த தமிழ்நாட்டில் தமிழ் மீடியத்தில் படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்கூடிய அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட் தான் நமக்கு கிராக் பண்ணுறதுக்கு மோர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இதுவும் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன், நமக்கு மெட்ரிகுலேஷனுக்கும் தமிழ் மீடியத்துக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இல்லை. ஏன்னா நமக்கு மேக்ஸிமம் புக் பேக் கொஸ்டின் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸ்கூல்லையும் அதான் நமக்கு கோச் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரீவியஸ் நீட் ஜேஇ கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எங்கேயாவது எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுறதுக்கு மோர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் நிறைய லட்சக்கணக்கில் காசை வேஸ்ட் பண்ணி நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட நீங்கள் தமிழ்நாடு சிலபஸை பண்ணீங்க அப்படின்னா செலவே இல்லாமல் ஈஸியாக நீங்கள் நீட் ஜேஇ கிராக் பண்ணிடலாம்.